வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே. இன்றைய நமது கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் எழுத்தாளர் சல்மா அவர்கள் எழுதிய சிறுகதை இருள். இருள் கவியத் தொடங்கியதும் ஜன்னத்திற்கு இரவுக்கு என்ன சமைக்கலாம் என்னும் யோசனை வந்தது. தோசையா சப்பாத்தியா என்று ஆலோசித்து சப்பாத்தி என முடிவெடுத்தாள். அப்போதுதான் மரிஃபு தொழுகை முடித்தாள். ஆடு யாசின் ஓதிவிட்டு கையோடு கிஷாவும் தொழுது விடலாமா என யோசித்தாள். இப்போது மாவு பிசைந்து வைத்து விட்டால் தொழுதுவிட்டு சுடுவதற்கு சரியாக இருக்கும். மாமியார் பசிக்கிறது என்று சத்தம் போட்டால் கஷ்டம். சரி, இப்படியே மாவு பிசைஞ்சிடலாம் என தனக்குள்ளேயே முணுமுணுத்தவள் கையில் இருந்த யாசின் கிதாப்பை பீப்பாயின் மீது வைத்துவிட்டு அடுப்படிக்கு சென்றாள். சுவிட்சை தட்டிய சமயம் எலி ஒன்று காலில் குதித்து இருட்டுக்குள் ஓடி மறைய ஐயோ என்று அலறி சுதாரித்து சனியம் பிடிச்ச எலி என்றாள். என்றா சத்தம், எதுக்கு ஐயோன்னு அலற என அடுப்படிக்கு வந்த கதீஜா, என்றா எலியை நீ பார்த்ததே இல்லை, இப்படி கத்துற? மரிஃபு நேரத்தில் குடியானச்சி மாதிரி ஐயோங்கிற, அல்லான்னு சொல்ல மாட்ட என்று கேட்டாள். மாமியார் வந்து திட்டிவிட்டு போனதில் ஆத்திரப்பட்டாலும் பதில் சொல்ல முடியாது என்பதால் அமைதியாக கோதுமை மாவு பாத்திரத்தை கையில் எடுத்தாள். வாய்க்குள் மனசுக்கு மட்டும் கேட்கும்படி வேணும்னா கத்துவாங்க என்று சொல்லி கொண்டாள். தனக்கு, மாமியாருக்கு, கணவருக்கு மொத்தம் 10 சப்பாத்திகள் என கணக்கிட்டு மாவை எடுத்து பிசைய ஆரம்பித்தாள். முழங்கையில் சுளீர் சுளீர் என்று வலித்தது. எதிலும் கையை இடித்து கொண்டோமோ என வலிக்கு காரணத்தை யோசித்தாள். எதுவும் நினைவுக்கு வராத நிலையில் வலியோடு மாவை பிசைந்தவளுக்கு நேற்று வீட்டு வாசல் படியில் நின்று கொண்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தபோது ரஹீம் வேகமாக வந்து கையை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள் தள்ளியது நினைவுக்கு வந்தது. என்னத்துக்கு தெருவில் நின்று சாப்பாடு ஊட்டுற, போறவன் வரவன்ட்ட அழக காட்டிக்கிட்டு என்று கத்தினான். கை வலிக்கு அதுதான் காரணம். இன்றுதான் வலி தெரிகிறது. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி கஷ்டப்படப் போகிறோம் என்று நினைத்து கொண்டாள். அம்மாவின் குரல் ஞாபகம் வந்தது. வீடுன்னா சண்டை தான், புருஷன்னா திட்டத்தான் செய்வாங்க. இரவு தூங்கும் முன்பாக கை வலிக்கு அயோடெக்ஸ் தடவ வேண்டுமென நினைத்து கொண்டாள். சென்ற வாரத்தில் ஒரு நாள் இப்படித்தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று காய்ச்சல் மருந்து இருக்கிறதா என கேட்பதற்காக மாடியில் வாடகைக்கு குடியிருக்கும் வனிதாவிடம் போயிருந்தாள். அங்கே வனிதாவின் கணவன் அப்போதுதான் ஊரிலிருந்து வந்திருந்தது தெரியாமல் அவள் கதவை திறந்து விட்டாள். இவள் பயந்து பயந்துதான் போனாள். பட்டென்று தலையில் இருந்த முக்காட்டை முகம் மறையும்படி இழுத்து விட்டு கொண்டு ஒண்ணுமில்ல, பிறகு வாரேன் என விறுவிறுவென இறங்கி ஓடி வந்தவளை ரஹீம் கீழிருந்து முறைத்தான். என்ன, அவன் இருக்கானன்னு போய் காட்ட போனியா? பல்லை கடித்தான். சட்டென தலையில் ஓங்கி கொட்டினான். இவளுக்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. அவமானத்தில் கூனி குறுகியவள் பேசாமல் வீட்டிற்குள் ஓடி அரை கதவை தாளிட்டு கொண்டு கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். அன்றிரவு முழுக்க அழுது தீர்த்தது நினைவுக்கு வந்தது. அந்த வழியே இன்றும் இருக்கத்தான் செய்தது. அயோடெக்ஸாவது மண்ணாங்கட்டியாவது என்று முணுமுணுத்தாள். குழந்தைக்கு பால் காய வைத்து பாட்டிலில் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். குப்பி, உங்களுக்கு இப்போவே சப்பாத்தி சுடட்டுமா, இல்லை இஷா தொழுதுட்டு சுடட்டுமா என்றாள். குரானில் கவனமாக எதையோ ஓதிக்கொண்டிருந்த கதீஜா அவசரமாக தலையை உயர்த்தி எனக்கு ஒன்றும் இப்போ சுட வேணாம் என்று விட்டு மறுபடி தொடர ஆரம்பித்தாள். பிறகு மச்சானுக்கு சுடுறப்போ சாப்பிட்றீங்களா? அவன் ஊருக்குள்ளே போயிருக்கான், கோயம்புத்தூரில் சரக்கு எடுக்கணுமா, நாளைக்கு தான் வருவான் என்ற கதீஜாவிடம் என்கிட்ட சொல்லவே இல்லை என்றாள். ஏன், மகாராணி உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஆத்திரமாக ஒலித்தது கதீஜாவின் குரல். இல்லை, நீங்களாவது சொல்லியிருக்கலாம், நான் சப்பாத்திக்கு மாவு பிசைறதை குறைச்சிருப்பேன். அவமானத்தாலும் இயலாமையாலும் குரல் இறுக பதிலை எதிர்பார்க்காமல் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். தொட்டிலில் இருந்து குழந்தையை தூக்கி மடியில் கிடத்தி பாலூட்டத் தொடங்கியவளுக்கு அவன் எப்போது நம்மை மதித்தான், இன்று மதித்து சொல்லிவிட்டு போக என்றிருந்தது. இப்போது அவளது ஒரே கவலை இன்று இரவு அறையில் தனியாக ரஹீம் இல்லாமல் படுக்க வேண்டும் என்பதுதான். யா அல்லாஹ், எப்படி தாங்கப் போகிறேன் என்று முணுமுணுத்தாள். எத்தனை முறை சண்டை போட்டு
அம்மா வீடு போனாலும் இரவு படுப்பதற்கு இங்கு வந்து சேர்ந்து விடுவாள். இந்த அவமானங்கள் எப்போது பழகுமோ தெரியவில்லை. அதற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டாள். ஜோடி பொருத்தம் பார்க்கிறது எத்தனை பெரிய துன்பமாக மாறியிருந்ததை யோசித்தாள். நீ ரொம்ப அழகுன்னு நினைப்போ மூஞ்சில ஆசிட் ஊற்றிடுவேன். ஒரு முறை ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது சர்வரிடம் இவன் காஃபி கேட்டான். அவன் ஏதோ ஞாபகத்தில் காஃபியை இவளுக்கு கொண்டு வந்து தந்துவிட்டு சென்ற பிறகு இவன் சொன்னான், உன் முகரைய மூடு, புர்கா போட்டா போதுமா, மூஞ்சியை எவன்கிட்ட காட்ட திறந்து போட்டிருக்க. அதற்கு பிறகு இவன் பேசிய வார்த்தைகளை இப்போதும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இரவு உணவுக்கு பிறகு படுக்கையில் குழந்தையை அருகில் போட்டு இறுக்கி அணைத்து அமர்ந்து ஆயத்தல் குர்ஷியை 7 முறை ஓதி நெஞ்சில் ஊதிக்கொண்டாள். அம்மா குளத்தூர் அஜரத்திடம் மந்திரித்து கட்டிவிட்ட தாயத்தை நெஞ்சின் மீது வைத்து இறுகி பிடித்து கொண்டாள். ரஹீம் இல்லாமல் தூக்கம் வருமா? அப்படி வந்தாலும் கனவு வராமல் இருக்குமா? அல்லது தூங்காமல் உட்கார்ந்தே இருந்து விடலாமா என்றெல்லாம் யோசித்தவள் ஆயத்து குர்ஷியான் தாயத்தின் துணையை பெரிதும் நம்பி தூங்கலாம் என முடிவு செய்தாள். கையில் தடவிய அயோடெக்ஸை வாசனை பிடிக்காமல் முகத்தை மூடிக்கொண்டு தூங்க முயன்றாள். அதற்கு முன்பாக ஜன்னல்கள் கதவு எல்லாமும் தாளிட்டோமா என மறுபடி பார்த்து உறுதி செய்து கொண்டாள். மிக மிருதுவான அணைப்பில் கழுத்தில் பதிந்த முத்தத்தில் கிறங்கி தவித்தாள். உடல் முழுக்க நீந்தி கொண்டிருந்த அவன் உதடுகள் இவள் மார்புகளில் வந்து தேங்கி தடையாக கிடந்த உடைகளை ஆவேசத்துடன் கலற்றி எறிய அதன் கைகளுக்குள் புகுந்து கொண்டாள். திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து வாரி சுருட்டி எழுந்து படுக்கையில் தூ தூ என்று விடாமல் காரி துப்பினாள். உடல் அருவருப்பாலும் பயத்தாலும் வியர்த்து கொட்டி நடுங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹ் என முனகியவள் அயத்துல் குர்ஷியை மறுபடி சொல்லி அரற்ற ஆரம்பித்தாள். தன் கையும் அறியாமல் உடலை தடவி பார்த்து உடைகளோடு தான் இருந்ததை உறுதிப்படுத்தி கொண்டாள். தன் மீது விழுந்து உறவு கொண்ட கனத்த உருவம் எங்கே போயிற்று? கனவென்றால் இப்படி தத்ரூபமாக எப்படி இருக்கக்கூடும் என யோசித்தாள். கைகளை இடுப்புக்கு கீழே கொண்டு சென்று தொட்டு பார்த்து மேலும் மேலும் உறுதி செய்து ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். பயத்தில் அழவேண்டும் போல் இருந்தது. இன்னும் விடிய நேரம் இருந்தது என்னும் நினைவு மீதி இரவை எப்படி கழிப்பதென பயமுறுத்தியது. இத்தனை நேரம் தன்னை எழவிடாமல் உறவு கொண்ட அந்த பிசாசு இன்றும் இதே அறைக்குள்தான் ஏதேனும் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் என தோன்றியது. அந்த எண்ணம் தந்த பதற்றத்தில் அவசரமாக எழுந்து படுக்கையோரம் இருந்த பீரோவை திறந்து குரானை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். ஒழுவின்றி குரானை தொடக்கூடாது என்னும் நினைவை உதறி எறிந்தாள். நிமிடத்தில் பயம் மறைந்து தெம்பு வந்ததை உணர்ந்து லைட்டை போட்டாள். நேரம் இன்னும் 4 மணி நேரம் தூங்காமல் எப்படி விழித்திருப்பது என்று கவலை ஏற்பட்டது. ஊருக்கு போன கணவனின் மீது கடும் கோபம் வந்து சனியம் பிடிச்ச பேய் ஏன் என்னையை இப்படி விரட்டுது என்று சொல்லி கொண்டாள். அவளுக்கு இது புதிதான விஷயமல்ல. இப்போதெல்லாம் ரஹீம் இல்லை என்றால் இந்த பிசாசு எப்படியும் வந்து விடுகிறது. நிச்சயமாக அது ஆண் பேய்தான், சந்தேகமில்லை. உடம்பெல்லாம் முறித்து போட்டது போன்ற வலி பயத்தை இரட்டிப்பாக்கியது. முதலில் இன்னொரு அறைதான் இவர்கள் படுக்கை அறையாக இருந்தது. அப்போது இந்த அமுக்கினி பேய் வந்தபோது இவள் ஒரே ஆர்ப்பாட்டம் செய்து விட்டாள். நான் இந்த அறைக்குள் படுக்கவே மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். நாத்தனாரோ டிவியில் பேய் படம் பார்த்துருப்ப, அதான் இனி அது மாதிரி படம் பார்க்காத, கண்டதையும் கனவுல கண்டு பயப்படாத என்று சொன்னாள். இவளுக்கும் அது சரிதானோ என்று இருந்தது. பிறகு வந்த நாட்களிலும் அது நிகழ்ந்தபோது கனவுக்கும் நினைவுக்கும் உள்ள இடைவெளியை பிரித்து பார்த்து கனவல்ல என முடிவு செய்தாள். கூடவே பக்கத்து வீட்டு சைத்தாண்டி சொன்னாள், உங்கள் மாமனார் இந்த இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அது அருணாச்சலம் முதலியார்கிட்ட இருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டு பண்ணைக்காரன் ஒருத்தன் வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு செத்துட்டான். சின்ன வயசு பைய. அந்த மரம் இந்த ரூம் கட்டின இடத்துல தான் இருந்துச்சு. பிறகுதான் மாமியாரிடமும் ரஹீமிடமும் அடம் பிடித்து அடுத்த அறைக்கு தன் படுக்கையை மாற்றிக்கொண்டாள். வீட்டில் அஜரத்துகளை வைத்து சலாத்துன் ஆரியா ஃபாத்திஹா ஓதினார்கள். இந்த அறைக்கு வந்த பிறகும் அதே கதைதான்.
அம்மா குளத்தூர் அஜரத்திடம் ஓதிவிட்டு மந்திரித்த தாயத்து கட்டிவிட்டாள். இவள் ஓதாமல் ஒரு நாள் கூட படுப்பதில்லை. நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகுதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. ரஹீமுடன் படுக்கும்போது மட்டும் பேய் வருவதில்லை. அது எந்த அறையாக இருந்தாலும். எப்போதெல்லாம் பேய் வந்து தன்னுடன் உறவு கொண்டது என ஆற அமர உட்கார்ந்து யோசித்தாள். ரஹீம் இல்லாத எல்லா நாட்களும் பேய் வந்தது நினைவுக்கு வர இனி ரஹீம் இல்லாமல் படுக்கவே கூடாது என்று வைத்து கொண்டாள். இவள் எதை சொன்னாலும் அவனுக்கு எரிச்சல்தான். போடி போ, பேய் வந்து அமுக்குதாம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவான். அதற்கு மேல் சொல்வதற்கு அவனுக்கு எதுவும் இருக்காது. இவள் பிறகு அவனிடம் இது பற்றி பேசுவதை நிறுத்தி கொண்டாள். எதிர் பக்கத்து வீட்டு பெண்களிடம் மட்டும் இந்த பேய் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள். ஒவ்வொருவருமே அந்த பேய் அமுக்கியதை சொன்னாலும் அது ஒரு முறையோ 2 முறையோ தான் என்றார்கள். அந்த பேய் தன்னை அடிக்கடி வந்து அமுக்குவதாக இவள் சொன்னாள். அப்போ உங்கள் வீட்டில் நிச்சயமாக பேய் இருக்கு, எதுக்கும் பெரிய ஆளு யாரையாச்சும் கூப்பிட்டு ஃபாத்திகா ஓதுங்க என்றார்கள். கதீஜா சொன்னாள், நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இதில் பேயாவது பெசாசாவது, நீ தான் பெசாசு, போவியா? இவள் இப்போதெல்லாம் யாரிடமும் எதுவும் சொல்வதில்லை. இரவுகளில் ரஹீமுடன் இருக்குமாறு மட்டும் பார்த்து கொண்டாள். அவன் இல்லாமல் படுப்பதை தவிர்ப்பது குறித்து யோசித்து காரணங்களை உருவாக்கினாள். அவன் ஊருக்கு கிளம்பும் நாட்களில் அவன் இல்லாமல் தூக்கம் வருவதில்லை என்று காதலில் உருகி அவனை போக விடாமல் தடுத்தாள். தான் எத்தனைதான் அவமதித்தாலும் இவள் தன் மீது காட்டும் காதலின் தீவிரம் புரியாமல் குழம்பினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனும் காலத்தை ஓட்டினான். மாடிக்கு செல்கிறாளா, தெருவில் நிற்கிறாளா, வேறு எந்த ஆணிடமாவது பேசுகிறாளா என்று ரஹீம் எப்போதும் கண்காணிப்பினூடேயே நேரத்தை கடத்தினாலும் இவள் தன்னை நேசித்த விதம் யதார்த்தமான விஷயமாகத்தான் அவனுக்கு தோன்றியது. மனைவிக்கு கணவனை நேசிப்பது தவிர வேறு என்ன வேலை என அடிக்கடி தனக்குள் சொல்லிக்கொள்வதன் வழியே அவளது அதீத அன்பு குறித்த தன் சந்தேகங்களை இல்லாமலாக்கி கொண்டான். மறுபடியும் நிதானத்திற்குள் வந்த ஜன்னத் வியர்வையில் குளிர்ந்து நடுங்கிய உடலை மெதுவாக படுக்கையில் கிடத்தினாள். குழந்தை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அறையின் ஏதேனும் ஓரிடத்தில் அமர்ந்து அந்த பேய் தான் உறங்குவதற்காக காத்திருந்ததாக நம்பினாள். அந்த நம்பிக்கையின் ஊடே தூக்கத்தை அனுமதிக்கக்கூடாது என்னும் வைராகியத்தை ஏற்படுத்தி கொண்டாள். மறுபடியும் கை வலியை உணர்ந்தாள். இந்த மருந்துக்கு வலி கேட்கவில்லை, டாக்டரிடம் போனால் சரியாகும். ஆனால் நீ இழுத்துவிட்டுதான் கைவலி என்று அவனிடம் எப்படி சொல்வது? டாக்டரிடம் காட்ட வேண்டும் என்று சொன்னாலும் தொலைந்தாள். டாக்டரை பார்க்கணுமோ, அப்போத்தான் சரியாகுமோ என்பான். இவளால் பதில் சொல்ல முடியாது. அந்த கேள்வி அத்தனை அசிங்கமாக இருக்கும். அவள் அந்த இரவை பயத்தின் கைகளில் இருந்து நகர்த்தி கழிவிறக்கத்தின் மடியில் கிடத்தினாள். அதைவிட இது ஆசுவாசம் தந்ததாக யூகித்தாள். இன்றிரவு முழுக்க விழித்திருப்பதற்கும் துக்கப்படுவதற்குமான விஷயங்களை தன் மன அடுக்குகளிலிருந்து தோண்ட ஆரம்பித்தாள். மாடியில் யாரோ நடமாடிய சத்தம் சன்னமாக கேட்டது. வனிதாவின் கணவன் அசோக்காகத்தான் இருக்க வேண்டும். அவன் விடுமுறையில் இங்கே வந்து 4 நாட்களாகின்றன. அவர்கள் குடும்பம் நடத்தும் அழகை பார்த்து இவளுக்கு பல சமயங்களில் ஆச்சரியமாகவும் சில சமயங்களில் பொறாமையாகவும் இருக்கும். வாய்க்குள்ளேயே பேசிக்கொள்வார்கள். ஒரு சத்தம் கூட அவனிடமிருந்து வந்து இவள் கேட்டதில்லை. இத்தனை அமைதியாக அன்பாக குடும்பம் நடத்த முடியுமா என அடிக்கடி யோசிப்பாள். மாடியை வாடகைக்கு விடலாம் என்று முடிவு செய்தபோது கதீஜா மகனிடம் சொன்னாள், சொந்தக்காரங்க யாருக்கும் வாடகைக்கு விட வேணாம், ஒழுங்கா வாடகை வராது. யாராச்சும் இந்து குடும்பமாக பாரு. தனியே இருக்க பிடிக்காமல் மாடிக்கு சென்று வனிதாவிடம் பேசலாம் என்று இவள் எண்ணும்போது ரஹீமின் வார்த்தைகள் நினைவுக்கு வரும். மாடி ஏறினன்னா நடக்கிறது வேற. இவளுக்கு அசதியாக இருந்தது. காலையிலிருந்து பார்த்த வேலைகளோடு கொஞ்ச நேரம் முன்பு பேய்ப்படுத்திய பாடும் சேர்ந்து உடலை முறித்து போட்டது. வந்து விடுவான் என்னும் சிறு ஆறுதலோடு எஞ்சிய நேரத்தை கழிக்க காலத்தில் பின்னோக்கி போனாள். சிறுவயதில் பார்த்த பேய் படம் நினைவுக்கு வந்தது. இவளும் அக்காவும் தான் மாலை நேர காட்சிக்கு சென்றார்கள். படத்தில் இருந்த பேய் ஒவ்வொருவராக கொன்று போட்டு கொண்டிருந்தது. இவளுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட அக்காவின் மடியில் முகம் புதைத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அக்காவும் இவள் தலைமீது முகம் புதைத்து கண்களை மூடிக்கொண்டாள்.
பயத்தில் சிறுநீர் கழிக்க வேண்டும் போல இருந்தாலும் இவள் அடக்கி கொண்டாள். படம் முடிந்து வெளியே வந்தபோது பயத்தில் நடுங்கிய உடலை எப்படி வீடு வரைக்கும் நகர்த்தி செல்வது என புரியாமல் அக்காவின் முகத்திலும் அதே கவலையை கண்டாள். மேலை தெரு ஷெரீஃபும் சுலைமானும் சைக்கிளில் படம் பார்க்க வந்திருந்தார்கள். அக்கா சொன்னாள், நீ வேணும்னா இவங்க யார் கூடயாவது சைக்கிளில் போ, நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தே வரேன். ஷெரீஃபின் சைக்கிளில் அக்கா இவளை ஏற்றி விட்டாள். அக்கா தன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தாள். அவர்களை கூட்டமாக நடக்க விட்டு அவள் நடுவில் புகுந்துதான் எப்போதும் வீட்டுக்கு வருவாள். வரும் வழியில்தான் சுடுகாடு இருந்தது. அதை தாண்டும் வரை எல்லோருடைய வாயும் ஏதாவது ஓதிக்கொண்டிருந்தது. 1 கிலோமீட்டர் தூரம் கடப்பதற்குள் குரானில் உள்ள முக்கியமான ஆபத்துகளெல்லாம் சொல்லி முடித்திருந்தார்கள். வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் அது பற்றி சொன்னதற்கு அம்மா சொன்னாள், அப்படி என்னத்துக்கு சினிமாவுக்கு போகணும்? கண்ணோட வருதா வாயோட வருதா? இவள் ஷெரீஃபின் சைக்கிள் கேரியரில் உட்கார்ந்து கொண்டு முகத்தை அவன் முதுகின் மீது அழுத்தி கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். வீட்டிற்கு திரும்பிய வழியில் தியேட்டருக்கு சற்று தள்ளி இருந்த சுடுகாடை கடக்கும் வரை கண்களை திறக்கவே கூடாது என்று முகத்தை மேலும் அவனது முதுகில் அழுத்தி கொண்டாள். சுடுகாட்டில் ஏதேனும் ஒரு பேய் எழுந்து நடமாடிக்கொண்டிருக்கக்கூடும் என்னும் எண்ணம் திகிலூட்டியது. பேய் ஒரே ஒரு அறைதான் அறையுமா, ரத்தம் கக்கி சாவணுமா? அக்கா ஒரு முறை சொன்னது நினைவுக்கு வந்தது. சைக்கிளின் கிரீச் சத்தமும் மின்னட்டாம் பூச்சி அல்லது ஏதோ ஒரு பூச்சியின் சத்தமும் கேட்டதை வைத்து சுடுகாட்டுக்கு பக்கமாக போய்க் கொண்டிருந்ததை அனுமானித்தாள். வாய் மட்டும் அல்லா அல்லா என்று விடாமல் முணுமுணுத்து கொண்டிருக்க ஏதோ பாட்டு பாடியபடி சைக்கிள் ஓட்டிய ஷெரீஃபின் மீது ஆத்திரம் வந்தது. சினிமா பாட்டு பாடும் அவன் மீது கோபம் கொண்டு, அல்லாஹ் பேயை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டாள், இந்தா உங்கள் வீடு வந்துருச்சு இறங்கு. அதட்டிய ஷெரீஃபின் குரலால் என்ன வந்து விட்டோமா என்று சந்தேகத்தோடு கண்களை திறந்து பார்த்து நம் வீடுதான் என்பதை உறுதி செய்து கொண்டவள், அண்ணே அம்மா கதவை திறக்கிற வரைக்கும் நில்லுங்கோ என்று சொல்லிவிட்டு எக்கி நின்று காலிங் பெல்லை அடித்தாள். அன்றிரவு முழுக்க கட்டிலில் அம்மா ஓரம் படுப்பது யார் என்று என்ற போட்டி அக்காவுக்கும் இவளுக்கும் விடியும் வரை நடந்தது. இப்போதெல்லாம் இவள் ரஹீமிடம் மன்றாடத் தொடங்கி இருந்தாள். நீங்கள் எங்கே வேணால் வியாபாரத்துக்கு போங்க, ஆனால் ராத்திரியில் வெளியில் தங்காமல் வந்துருங்க. இவளது மன்றாடலை அவனுக்கு எப்படி புரிந்து கொள்வது என தெரியாததால் அதை பொருட்படுத்தாமல் இருக்க விரும்பினான். திருமணமான புதிதில் இவள் தோற்றம் குறித்து இருந்த எரிச்சலும் அதனால் உண்டான சந்தேகங்களும் குழந்தை பிறந்த பிறகு குறைந்தன. யாராவது ஆண்கள் முன்னால் இவள் நடமாடிவிடக்கூடாது, அதை மட்டும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போது இவள் தான் இல்லாமல் உறங்க மறுப்பதே தன்னுடைய சாதனையாக நினைத்து பெருமை கொண்டாலும் இவள் சொல்வதற்காக வியாபாரம் சார்ந்த தன் பயணங்களை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதில் தீவிரமாக இருந்தான். அதோடு அம்மாவின் கோபத்திற்கு ஆளாவதையும் அவன் தவிர்க்க விரும்பினான். பொட்டச்சிகள் வியாபார விஷயத்தில் தலையிடுறது தரித்திரம் என்பாள் அம்மா. இவன் அவளது மன்றாடலை மேலும் மேலும் அதிகரிக்க விரும்பி அதற்கேற்ப தன் பயணத்திட்டங்களை வகுத்தான். தொடர்ந்து வாரக்கணக்கில் வெளியூர் பயணங்களை ஒருங்கிணைத்தான். அவை தற்செயலாகவும் சந்தர்ப்பம் சார்ந்தும் அமைந்தன என்பதும் ஓரளவுக்கு உண்மை என்பதையும் அவன் அறிந்து கொண்டிருந்தான். ஜன்னத் இரவு வருவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். தீராத ஏக்கத்துடன் அவள் இரவுகளை எதிர்நோக்கி காத்திருந்தாள். முழு பகல் நேரத்திலும் கூட இரவு வருவதற்கான எஞ்சிய மணித்துளிகளை எண்ண ஆரம்பித்தாள். சில மணி நேரங்கள் என்பது எத்தனையோ ஆண்டுகாலமாக மாறி கணக்கத் தொடங்கியதை மன அயர்ச்சியுடன் எதிர்கொண்டாள். ஒவ்வொரு இரவும் அவள் வாழ்க்கையில் அதிமுக்கியமானதாக மாறியிருந்தது. இன்றைய நாட்களில் அவள் உலகத்தில் அவளோடு இரவுகளும் மட்டும் மிச்சம் இருந்தன. ஒவ்வொரு இரவையும் தன்னுடைய ஸ்பரிசத்தால் புத்தம் புதிதாக மாற்றிக்கொண்டிருக்கும் உறவொன்றை எதிர்நோக்கி காத்திருப்பவள் போல காதலின் தீராத வேட்கையுடனும் ஆவேசத்துடனும் அவள் நேசிக்க தொடங்கிய இரவுகள் அவளுடையனவாக மாறிக்கொண்டிருந்தன. உடல் சார்ந்த பயங்களும் தயக்கங்களும் மறைந்த மேலான சுதந்திரத்தை அடைந்திருந்தாள். பயத்தின் கரங்களிடமிருந்து விடுபட்டு பரவசத்தின் எல்லைகளுக்குள் பயணிக்க ஆரம்பித்தாள். பயத்தில் வெறுத்து ஒதுக்கிய இரவுகள் விருப்பமானவையாக மாறி
தன்னை தவிக்க வைக்கும் அதிசயத்தை அதீத வியப்புடன் யோசித்தாள். இன்றைய இரவுக்காகவும் தன் உடலை புணர வரும் அந்த உருவத்திற்காகவும் விரகத்தில் தகிக்கும் உடலை படுக்கையில் கிடத்துவதற்காகவும் இரவு ஒரு பறவை போல கதவுக்கு மேலாக பறந்து வரும் அதிசயத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். 2013ஆம் ஆண்டு காலச்சுவடு வெளியீடாக வந்த சாபம் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் கதை. மீண்டும் மற்றொரு சிறுகதை வாசிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.